இது இந்த சீரீஸின் 6வது பகுதி. ஏற்கனவே 5 பகுதிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அவற்றையும் காணவும். உங்களுக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினின் முழு பயனும் கிடைக்க வேண்டும் என்றால் கொஸ்டினையும் ஆப்ஷனையும் ரன் செய்த பின் வீடியோவை பாஸ் செய்யுங்கள். பதிலை அனுமானம் செய்யுங்கள். அதன் பின் வீடியோவை ரன் செய்து உங்கள் பதிலை சரிபாருங்கள். நல்லது. இப்போது first question. Conspicuous goods are also known as options. A. Prestige goods. B. Snub goods. C. Veblen goods. D. All of the above. தன்னுடைய wealth அதாவது சோஷியல் ஸ்டேட்டஸை பகட்டாக வெளிப்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து கன்சியூமிங் ஆக்டிவிட்டீஸும் கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன் என அறியப்படும். பிரஸ்டீஜ் குட்ஸை கன்சியூம் செய்வது கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன் வகையின் கீழ்தான் வரும். ஸ்னப் குட்ஸும் வெப்லன் குட்ஸும் பிரஸ்டீஜ் குட்ஸ் தான். எனவே ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ் என்பது சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். The quantity purchased remains constant irrespective of the changes in income. This is known as options. A. Negative income elasticity of demand. B. Income elasticity of demand less than 1. C. Zero income elasticity of demand. D. Income elasticity of demand is greater than 1. இங்கு இன்கம் மாறுகிற போது குவான்டிட்டி டிமாண்டட் சிறிதும் மாற்றமடையவில்லை. இன்கம் டிமாண்ட் இன்எலாஸ்டிக்காக உள்ளது என்பதுதான் அதன் உட்பொருள். ஆப்ஷன் சி ஜீரோ இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்பது சரியான பதில். தேர்ட் கொஸ்டின். ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் the consumer will go in for superior goods and consequently the demand for inferior goods will fall. This means inferior goods have A. Income elasticity of demand less than 1. B. Negative income elasticity of demand. C. Zero income elasticity of demand. D. Unitary income elasticity of demand. இன்ஃபீரியர் குட்டின் இன்கம் டிமாண்ட் கர்வ் நெகட்டிவ் ஸ்லோப்பை உடையது என்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு இருக்கும்போது எலாஸ்டிசிட்டியும் நெகட்டிவாகவே இருக்கும். ஆப்ஷன் பி நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்பதுதான் உங்கள் பதிலாக இருக்க வேண்டும். ஃபோர்த் கொஸ்டின். When income increases, the money spent on necessaries of life may not increase in the same proportion. This means options. A. Income elasticity of demand is 0. B. Income elasticity of demand is 1. C. Income elasticity of demand is greater than 1. D. Income elasticity of demand is less than 1. நெசசரிஸின் மீது செலவிடப்பட்ட பணம் வாங்கப்பட்ட பொருளின் அளவை தெரிவிக்கிறது. இனி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். இன்கம் அதிகரிக்கும் போது நெசசரிஸுக்கான குவான்டிட்டி டிமாண்டட் அதைவிட குறைந்த விகிதத்தில் அதிகரிக்கிறது. அதாவது இன்கம் டிமாண்ட் இன்எலாஸ்டிக். எனவே ஆப்ஷன் டி இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் லெஸ் தேன் 1 என்பது கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். The luxury goods like jewelry and fancy articles will have options. A. Low income elasticity of demand. B. High income elasticity of demand. C. Zero income elasticity of demand. D. None of the above. இது ஒரு நேரடி கேள்வி. யார் வேண்டுமானாலும் எளிதில் பதில் சொல்லிவிட முடியும். ஆம், ஆப்ஷன் பி ஹை இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்பதுதான் சரியான பதில். சிக்ஸ்த் கொஸ்டின். A good which cannot be consumed more than once is known as options. A. Durable good. B. Non-durable good. C. Producer good.
D. None of the above. ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாத குட்ஸ் எல்லாமே நான் டியூரபிள் குட்ஸ் தான். ஆப்ஷன் பி சரியான பதில். 7th question. A relative price. Options. A. Price expressed in terms of money. B. What you get paid for babysitting your cousin. C. The ratio of one money price to another. D. Equal to a money price. ரிலேட்டிவ் என்றாலே இரண்டு வேரியபிள்களுக்கு இடையே உள்ள ரேஷியோவைத்தான் குறிக்கும். இங்கு ரிலேட்டிவ் பிரைஸ் என்பது பிரைஸ் ஆஃப் ஒன் குட்டுக்கும் பிரைஸ் ஆஃப் அனதர் குட்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோவை குறிக்கிறது. ஆப்ஷன் சி, த ரேஷியோ ஆஃப் ஒன் மணி பிரைஸ் டு அனதர் என்பது கரெக்டான ஆன்சர். 8th question. A point below the budget line of a consumer. Options. A. Represents a combination of goods which cost the whole of consumer's income. B. Represents a combination of goods which cost less than the consumer's income. C. Represents a combination of goods which is unattainable to the consumer given his or her money income. D. Represents a combination of goods which cost more than the consumer's income. பட்ஜெட் லைனுக்கு கீழே உள்ள ஒரு காம்பினேஷனை தெரிவு செய்யும் போது கன்சியூமருடைய இன்கம் முற்றிலுமாக செலவிடப்பட வாய்ப்பு இல்லை. எனவே ஆப்ஷன் பி, ரெப்ரசன்ட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் which costs less than the consumer's income என்பதுதான் சரியான தெரிவு. 9th question. Demand is the options. A. The desire for a commodity given its price and those of related commodities. B. The entire relationship between the quantity demanded and the price of a good, other things remaining the same. C. Willingness to pay for a good if income is larger enough. D. Ability to pay for a good. இது demand in definition. Option B. Demand is the entire relationship between the quantity demanded and the price of a good, other things remaining the same என்பதுதான் answer. 10th question. Suppose potatoes have negative 0.4 as income elasticity. We can say from the data given that options. A. Potatoes are superior goods. B. Potatoes are necessities. C. Potatoes are inferior goods. D. There is a need to increase the income of the consumers so that they can purchase potatoes. இன்கம் எலாஸ்டிசிட்டி நெகட்டிவ் 0.4 என்பது இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நெகட்டிவ் என்பதைத்தான் குறிக்கிறது. இன்ஃபீரியர் குட்டின் இன்கம் டிமாண்ட் எப்போதுமே நெகட்டிவாகத்தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் சி, பொட்டேட்டோஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் என்பது உங்கள் தெரிவாக இருக்க வேண்டும். இந்த செஷன் இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த செஷனில் மீண்டும் சந்திப்போம்.